ரிதன்யா வழக்குல இப்படி ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கா? கவினுக்கு நடந்தத சும்மா விட முடியாதுன்னு கஸ்தூரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரிதன்யா அவங்க வழக்குல அடுத்தடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம நம்ம சேனல்ல பாத்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில ரிதன்யா அவங்களுடைய வழக்குல இப்ப விசாரணைகள் தீவிரமா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காலத்துல கூட வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது தீரவே இல்ல, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா ரிதன்யா அவங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயத்த சொல்லலாம். திருமணத்தப்ப 300 சவரன் நகை கொடுத்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் கொடுத்து 2.5 கோடிக்கு மேல செலவு பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணியும் ரிதன்யா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல. சொல்ல போனா அவங்க வீட்டுல மறுபடியும் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுனாங்க. பிசினஸ் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள் மருமகன் பண்ணது, அப்பாவுக்கு அவங்க அனுப்பின ஆடியோ, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இதனால ரிதன்யா அவங்களோட குடும்பம் புகார் கொடுத்ததை தொடர்ந்து மாமனார் மாமியார் கணவர் 3 பேரையும் கைது பண்ணி உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு அவங்க மனு தாக்கல் பண்ணியும் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த வகையில வழக்கு விசாரணை போயிட்டு தான் இருக்கு. நாங்க எந்த ஒரு வரதட்சணையும் கேட்கல, பொருளாதாரத்துல நாங்களும் சம அளவுல தான் இருக்கோம், எங்களுக்கு அந்த வரதட்சணை தேவையில்லை. மருத்துவ அறிக்கையில மட்டும் கிடையாது, போலீஸ் விசாரணையிலும் மனுதாரருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தனக்கு திருமணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு ரிதன்யா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்களாம். 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரிதன்யா வேற ஏதோ காரணத்தினால தவறான முடிவு எடுத்திருக்காங்களாம். இதனால எங்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பம் சொல்லியிருக்காங்களாம். ரிதன்யா அவங்களுடைய தந்தை தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர், கணவர் மாமியார் மாமனார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரிதன்யா அவங்களுக்கு மன ரீதியா கொடுமை தந்திருக்காங்க, இதுதான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அவங்க சாட்சிகள் எல்லாம் கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். அதனால ஜாமீன் வழங்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு வழக்கறிஞர் எஸ் சந்தோஷ் ரிதன்யா அவங்களுடைய இந்த வழக்கை விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனா விசாரணை அறிக்கையில வரதட்சணை கொடுமை நடக்கல, பிரேத பரிசோதனையில உடல்ல எந்த ஒரு காயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். தடய அறிவியல் அறிக்கை உள்ளிட்ட அறிக்கைகள் 2 வாரத்துக்குள்ள வந்துடும் சொல்றாங்களாம். இந்த வழக்குல எந்த ஒரு விஷயங்களும் முழுமையா தெரியல, அதனால தடய அறிவியல் சோதனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த வழக்க முழுமையா பேசலாம்னு சொல்லி நீதிபதி அவரும் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காராம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ரிதன்யா அவங்களுடைய பிரச்சனை முடியறதுக்குள்ள கவின் அவருக்கு நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே இதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கஸ்தூரி அவங்களும் இதை பத்தி பேசி இருக்காங்க. இதை யாராலையும் சும்மா விட்டுற முடியாது, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, யாரும் காதலிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? நேற்று கவின் அவங்களுடைய காதலி சுபாஷினி வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காங்க. அதுல நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சோன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க காதல் தம்பிக்கு பிடிக்கல, அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த விஷயத்த விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த விஷயத்த விட முடியும்? கவின் உசுறு போயிருச்சு, சுபாஷினியை எப்படி விட முடியும் அப்படின்னு கஸ்தூரி இதை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.